ஓகேங்க, இங்கே பாருங்கள் ஃபார்மை பாருங்கள் எப்படின்ட்டு. அதான் அதுங்க டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன விலங்குன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் நம்ம இருக்கா இங்கே பாருங்க. ஓகே, இதை ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். என்ன பழம் பண்ணது? இந்த காடு தான் முதல் என்ன ராவணன் காலத்தில் ராவணன் ஆண்ட காடு. இந்த வியூவை பாருங்க. தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம். இன்றைய நாள் 7வது நாள். நுரேலியா தான் நின்று கொண்டிருக்கிறேன். நுரேலியா சீதாலியா இடத்துல நிற்கிறேன். ஓகேங்க, இன்றைக்கு ஸ்ட்ராபெரி வேட்டையாட போகிறோம். ஸ்ட்ராபெரியை வேட்டையாட போகிறோம். ஓகேங்க, என்ன சொல்கிற, அப்படியே எங்கள்கிட்டயே ஃபார்ம் ஒப்படைச்சிட்டாங்க. நீங்கள் என்ன வேணா செய்து கொள்ளுங்க என்று. இப்போ வாங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்படி செய்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் தங்கின ரூம் ஆக்கள்ற ஃபார்ம் தான் இது. அப்போ நாங்கள் கேட்டுனாங்க உங்களோட ஸ்ட்ராபெரி ஃபார்மை வந்து வீடியோ எடுக்கலாமான்ட்டு. அப்போ ஒரு அக்கா இருந்தாங்க. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க போயிட்டு வீடியோ எடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து சிங்கிளம் அதுவும் சிங்கிள் அக்கா தான். அப்போ வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ என்ன சொல்கிறது, எங்கள்கிட்ட தந்தோட்டு போய்த்தாங்க ஃபார்மை. இப்போ நாங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஓகே, தொடர்ச்சியா வீடியோ பாருங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலாவது காயிலிருந்து ஆரம்பிப்போம். இங்கே இருங்க எப்படின்னு. பூ இல்லை, அது பூ இல்லை. பூ இந்த அருகே பூ இந்த அருகே பாருங்க, பூ இருக்கு. இந்த அருகே காய், சின்ன காய். இந்த அருகே ஸ்ட்ராபெரி பெரிய ஒரு பழம் உண்டு பாருங்க. இதுலேயும் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. ஏதோ வந்து கடிச்சிருக்கு பாருங்க. இது குருவியோ அல்லது ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு ஸ்ட்ராபெரி சாப்பிட்றது. இங்கே பாருங்க, இந்த இதுவும் கடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் சாப்பிடாங்க. இதுவும் ஸ்ட்ராபெரியை வந்து டேமேஜ் பண்ணிருக்கு. அந்த ஒன்று தான்டா ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுக்குண்டே வருது போலடா குருவி ஒன்று. இங்கே பாருங்க, அது காய். ஓகே, இதை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். பழம் தான் சாப்பிட்ருப்போம். காய் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. சுத்தமாக தான் இருக்கு. என்ன சொன்னால் எந்த நேரம் மழை பெய்யுறது தானே. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி. புளிப்பு தான், ஸ்ட்ராபெரியே நார்மலாக புளிப்பு. அப்போ காய் எப்படி வைக்க மாட்டேன் நீங்கள் ஊகிக்க முடியும். பாருங்க, இது பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் பாருங்க, இதில் டேமேஜ் ஆகிருக்கு. சாப்பிட்றதுக்கு வருது போல். நான் நினைக்கிறேன் இதை வந்து இந்த ஸ்ட்ராபெரியை வந்து இந்த அந்த ஹோமுக்குள்ள வளர்க்கணும்டா. என்ன சொல்கிறதுக்கு, கூடாரம், பச்சை வீடுன்னு சொல்லுவாங்க. பச்சை வீடு, க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வளர்த்தா இப்படியான சேதங்கள்லாம் வராது. இப்போ என்ன தெரியலை, திறந்த வழியில் இருக்குதானே. திறந்த வழியில் இருக்கிறதால இந்த குருவிகள் வந்து சாப்பிடுறது போல. ஃபுல் டேமேஜ் ஆகிருக்கு பாருங்க. குருவிகள் ஃபுல்லாக இதாக இருக்கு. ஒன்று எடுத்து சாப்பிட ஒன்று பார்க்குறேன். அவர் சாப்பிட்றாருண்டா. அவருக்கு கட்டி வெயிட் பண்ணல, அவர் சாப்பிட்றாரு. ஓகேங்க, இங்கே பாருங்கள் ஃபார்மை பாருங்கள் எப்படின்ட்டு. அதான் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன விலங்குன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் இதுலேருந்து என்ன விலங்குன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி எல்லாம் அந்த பச்சை வீட்டில் தான் வளர்க்கணும். அட்டை இருங்க மாற்றி. இந்த சும்மா கடை கட்டியாக இருங்க. நிறைய ஸ்ட்ராபெரி இப்போ பாருங்க எவ்வளோ விலை இதெல்லாம். இப்போ நம்மளோட பக்கமெல்லாம் இப்போ எவ்வளோ விலையாக இருக்கும். சில நேரத்தில் ஸ்ட்ராபெரிலாம் அடிக்கல, ஒரு சீசனுக்கு தான் வரும். இங்கே வந்து சும்மா குருவிகள் என்ன தெரியல, குருவியோ தெரியல, அணிலோ தெரியல. அணில் வராதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பறவை வந்து இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்க, இங்கே பாருங்க அப்படின்னு. குருவியில் வாசுது புழு. ஏதோ ஒரு புழு அதான் இது வந்துருக்கு. ஓகே, அக்கா வந்து ஒரு வேளை வந்து வாங்கி விற்பாவிடா சில நேரம். எது ஸ்ட்ராபெரி இல்லை. அவங்கள்ட்ட பெரிய தோட்டம் இருக்காமே. பெரிய தோட்டம் இருக்காமா? இங்கே இருக்கு கூட. அக்காட்ட வந்து பெரிய தோட்டம் இருக்காம். அப்போ அங்கேருந்து கலெக்ட் பண்ணி ஸ்ட்ராபெரியை கலெக்ட் பண்ணி விற்பாங்க. நிறைய ஸ்ட்ராபெரி முன்னுக்கு வச்சிருக்கிறாரு. அப்போ அப்படி கீழே போய் பார்ப்போமா. இந்த மேலே இருக்கிறதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த குருவிகளோ புழுவோ வந்து சாப்பிட்ருக்கு. சாப்பிட வேணான்னு சொன்னேன். இந்த பூச்சி அதுகளை சாப்பிட வேணான்ட்டு தெரிஞ்சு பார்த்து நல்லதை தெரிஞ்சு பார்த்தேன் எடுத்து தந்து வாண்டி. அவ வச்சிருந்ததுலேயே அப்படி தானே இருந்தது.
வச்சிருந்தாலும் அப்படித்தான் இருந்தது. இல்ல மற்ற இது சும்மா எடுத்து வச்சிருந்தா இதுல ஆஞ்சு கொண்டு வச்சிருக்கா போல. அப்ப அதை போய் எடுத்தனா அப்ப சொன்னாவு டேமேஜ் இருக்கான், அதில் சாப்பிட வேணாம், நல்ல காய பழங்களை மட்டும். ஆமாம், இப்போ நாங்கள் ஆஞ்சு சாப்பிட போகிறது நல்லது தான். பாருங்க, அதான் எல்லாத்துலேயும் அநேகமானதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கிறா. இது வந்து ஓகே, இதுவும் வந்து ஓகே. இந்த காயினோட சாப்பிடுவாம்மா, காயை கசக்கும், கடுமையாக கசக்கும் வேணும். இப்படின்னு சொன்னால் இந்த கையெல்லாம் வந்துன்னு சொல்கிறேன் பாரு, குளிர் செய்து விரைச்சி போன மாதிரி இருக்கு கையெல்லாம். ஆனால் இது என்னன்ற விலங்குல இன்னும் சொன்னவடாப்பா. என்ன சொன்னவ? ஓகே, இந்த ஸ்ட்ராபெரி வந்து எல்லாரும் இது செய்கிறேன், இந்த தோட்டம் செய்ய இல்லைண்ணே. இங்கே வந்து எல்லாரும் எல்லாம் செய்யலை தானே. நாங்கள் நேற்று போனாங்க கோவா ஸ்ட்ராபெரிக்கு போனாங்க, சாரி கோவா ஃபார்முக்கு போனாங்க. இதெல்லாம் கைவிட்டாச்சு விலங்குல. இந்த ஸ்ட்ராபெரி பழம் கீழே பட்டு இது மண்ணில் படக்கூடாது தெரியுமா? அந்த பழம் மண்ணில் பட்டா அது டேமேஜ் ஆகுண்டா. இங்கே பாருங்க, பழம் இருக்கா? இங்கே பாருங்க. ஓகே, இதை ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா எல்லாம் பூச்சி. நான் தெரிஞ்சு பார்த்து போமா உங்களை ஏசப்பராவ் ஏசப்பராவ் அக்கா ஏச மாட்டா, அக்கா நல்ல அக்கா. அக்கா எங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாவோ, ஏச மாட்டாவோ. அதுதான் இப்போ நிறைய வந்து இதில் அவங்க திறந்து விட்டுருக்கிறதால டேமேஜ் ஆகிருக்கு நிறைய. இதில் பெருசாக இல்லை, காய்கறிக்கு தானே. நான் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகினதா இருக்கு. அது எடுக்கிறீங்களா? அந்த இருக்கிற ரெண்டு அது இதாகிட்டு சொல்வோமா, காயெல்லாம் விட்டு வைக்காங்க. போமா, அது டேமேஜ் ஆகிருக்காது. சரி, கட் பண்ணு போம். என்ன பழம் பண்ணது? How much? One? One kilo 1000. Norelia pears. வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வித்தியாசமா இருக்கு. இல்ல இது தோடு சாப்பிட்றேன். இல்ல ஆப்பிள் மாதிரி விட்டு சாப்பிட்றதாகும். எப்படி? 1 kilo. This how much? இது பெருசு வாங்குமா? பெருசு இல்லை தாங்க, பெருசு 1 kilo. என்னன்னு சொன்ன இதெல்லாம் இங்கே வந்து தானே சாப்பிடலாம், அதுக்கு சாப்பிட்டு பார்ப்போமே. அது டேமேஜ் ஆயிருக்கு, நல்லதா அது? நேற்று தாங்க பார்த்த ஃபார்ம், போய் வீடு எடுத்த ஃபார்ம் இதுதான். நேற்று அங்கெல்லாம் போனாங்க. இப்போ சீதாலியை
சீதை அம்மன் கோயிலை தாண்டி இப்போ போகணும். நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் லஞ்சா மார்னிங்னு சாப்பிடல. ஆனால் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சீதை அம்மன் கோயில் நாங்கள் தங்கினதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு என்ன சொல்ற ஒரு 500 மீட்டர் வரும். இந்த வந்து இந்தியாக்கள் வராங்க நிறைய பேர். ராமன் சீதை சம்மந்தப்பட்டது தானே, அதனால இந்தியாவுக்கு நிறைய பேர் வராங்க இந்த சீதை அம்மன் கோயிலுக்கு. என்னோட சொன்னால் அந்த பழங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் அந்த விற்கிறக்கிட்ட வாங்குறோம். அப்படியே இந்த தோட்டத்தில் போய் வாங்கினா கொஞ்சம் குறைவாக இருக்கும். நாங்கள் விற்கிறக்கிட்ட வாங்குறதால கொஞ்சம் அவ்வளோ வித்தியாசம் பண்ணுறது இல்லை. அவ்வளோ வித்தியாசம்னு சொல்லல. இப்போ நம்ம மட்டக்களப்பில் வாங்குறதுக்கும் இப்போ கடைகளில் வாங்குறதுக்கும் இருக்கும். இங்கே நுவரெலியா விற்கிறக்கிட்ட வாங்குறது அவ்வளோ விலைகளை வித்தியாசம் பண்ணி இல்லை. நான் ரம்புட்டான வாங்கினாங்க அப்படித்தான் 100 ரூபாய்க்கு 10. மட்டக்களப்பில் இப்போ எவ்வளோ போகுது ஏரியா 100 ரூபாய்க்கு 10. 100 ரூபாய்க்கு எவ்வளோ போகுது ஏரியா ரம்புட்டான். இப்போ நான் குளிர்னாலும் இந்த வாயெல்லாம் தடமாறுது. ஆமாம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குமோ தெரியல. நான் மழை பெய்து கொண்டிருக்கு தானே. இந்த காடு தான் முதல் என்ன ராவணன் காலத்தில் ராவணன் ஆண்ட காடு. இருங்க இந்த இதில் எப்படி இந்த சரிவு ஏற்படாத அளவுக்கு தான் இது இப்படி செய்து வச்சிருக்கிறாங்க சீமந்தால. Dari Om மழை தான் பிரச்சனை. மழை இல்லாட்டி வீடியோ வடிவம் எடுக்கலாம். நல்ல வியூ பாயிண்ட் போல என்ன இதுக்கிட்ட நிக்கிறாங்க நிறைய பேர். விளங்கல பூக்கடைகள் இருக்கு. நார்மலா ஒரு சின்ன ஒரு கடத்தெரு விடாது, குட்டி கடத்தெரு. இது ஒரு பார்க் மாதிரி. வேறுங்க ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்கு. உங்களுக்கு டைம் இல்லை இதெல்லாம் போயிட்டு பார்க்கறதுக்கு. கிளியராக தெரியுதோ தெரியல, தொடச்சா தஞ்சிரு கேமராவை. இங்கே பாரு பார்க் தான் அது. நிறைய பஸ் வந்துருக்காங்க, லைனாக பஸ்ஸாக தான் இருக்கு. முருகன் ஆலயத்துக்கு எப்படி எந்த லானா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஒரு முருகன் கோயில் இல்லை, முருகன் கோயிலில் ஒரு விகாரை தான். ஆனால் முன்னுக்கு ஒரு முருகன் சிலை ஒன்று இருக்கு. அது இந்த கோயில் ஒன்று இருக்கிறா, சைவ கோயில். பாருங்க இது எந்த டண்டாது சரியா வெப்பில் பார்த்து என்னடு ஹக்கல்ல. இங்கே பாருங்க ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குங்க ஹக்கலையில். இங்கே பாருங்க இந்த வியூவை பாருங்க. அப்படி இதுக்கிட்ட வச்சு இந்த ஓகே நீங்கள் பார்க்கலாம். இந்த போர்ட்ருக்கு அம்பவேல வாட்டர் ஃபாரஸ்ட் லேண்ட் அண்ட் போர்ட்ருக்கு. அப்போ இங்கே போயிட்டு பார்ப்போம். கேட்டிருந்தாங்க இது அம்பவேலைக்கு போகிற வழியாம். நினைக்கிறேன் அம்பவேல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற ஃபார்ம் தானே. அப்போ ஒவ்வொரு பிரிவாரிக்கு போல் இதுக்கு போயிட்டு பார்ப்போம் என்னண்டு.